வணக்கம். நான் ஜான்சன் கிரைஸ்ட். அதாவது பார்த்தீங்கன்னா, வேதத்தில இப்ப நம்ம பார்க்க போறது, பொதுவாவே தவறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தவறுகள், அதாவது தன்னிச்சையா செயல்படுறது. அப்புறம் தீர்க்கதரிசி சொல்றத புரிஞ்சுக்காம செய்றதும் நெறைய இருக்கு. இதெல்லாம் நெறைய நம்ம பார்த்துருக்கோம். தன்னிச்சையா செய்றது, தீர்க்கதரிசிகள புரிஞ்சுக்காம செய்ற காரியம்லாம் என்ன பண்ணும்னா, உலகத்தை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. உலகத்தை கெடுக்கும். சாலமோன் ஒரு விஷயம் பண்ணியிருந்தார். சாலமோன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. இது புரிதல் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தீர்க்க தரிசனம் தான். அப்போ அது தவறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தவறுறது தான் தப்பு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள். நலாகமம் 17 பார்த்தீங்கன்னா, 1வது அதிகாரத்துலேருந்தே வந்துடுவோம். தாவீது தன் வீட்டிலே வாசமாயிருந்த போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாருங்கள், நான் கேதுரு மர வீட்டிலே வாசமாயிருக்கிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழே இருக்கிறது என்றான். நம்ம கேதுரு மரத்தில் குடியிருக்கோம். கர்த்தரோட உடன்படிக்கை ரொம்ப நம்மளை விட முக்கியமானது. அது திரைச்சீலை கீழே கிடக்கு அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறார். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தின் இருக்கிறதை எல்லாம் செய்யும், தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். உன்னுடைய இருதயத்தில் என்ன நினைக்கிறியோ அதை செய், தேவன் உங்ககிட்ட இருக்காரு அப்படின்னு நத்தான் சொல்கிறார். அன்று ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நத்தானுக்கு உண்டாகி, அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். நான் குடியிருக்க நீ எனக்கு ஆலயம், ஆட்சி பீடம் கட்ட வேணாம். ஆலயம் அப்படின்னா ஆட்சி பீடம் அல்லது ஆட்சி நடத்தக்கூடிய ஸ்தலம்னு சொல்கிறது தான் ஆலயம்னு சொல்கிறது. நான் இஸ்ரவேலை வரப்பண்ணின நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்திற்கும் ஒரு வாசஸ்தலத்திலிருந்து மறு வாசஸ்தலத்திற்கும் போனேன். நான் சகல இஸ்ரவேலோடும் உலாவி வந்த எவ்விடத்திலாகிலும் நான் என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்ரேலின் நியாயாதிபதிகளில், யார் சொல்றாரு? ஜனங்களை இஸ்ரவேல் மேய்க்கணும்னா நியாயாதிபதி தான், அரசன் கிடையாது. இஸ்ரவேலுக்கு அதாவது நீதிபதி, நியாயாதிபதி அப்படின்னு இருக்காங்க. நியாயத்துக்கு அதிபதி, நீதிக்கு அதிபதி தான் நீதிபதி. இதுதான் இஸ்ரவேலுடைய ராஜரீகம். அப்படின்னா நியாயாதிபதிகள். இஸ்ரவேலை மேய்க்க சொன்னது யாருன்னா நியாயாதிபதிகளை வச்சு. சும்மா இந்த ஜெபிக்கிறவன், இந்த போதிக்கிறேன், இந்த அருள்வாக்கு சொல்கிறவன்லாம் கிடையாது. அருங்குறிக்காரனோ அஞ்சனக்காரனோ, இப்படி அருங்குறி சொல்கிறவனும் கிடையாது, அஞ்சனக்காரனும் கிடையாது. நியாயாதிபதிங்க வா, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பான். அவன்தான் இஸ்ரவேலை மேய்க்கப்பட்டது. கற்பித்த இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளில் யாதாம் ஒருவனை நோக்கி, நீங்கள் எனக்கும் கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று யாதொரு வார்த்தையும் சொன்னது உண்டோ? இப்போது நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இப்போது நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நத்தன்கிட்ட சொல்றாரு, நீ என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல், அப்பையும் என் ஜனம்னு தான் சொல்றாரு, இஸ்ரவேல் மேல் அதிபதியாக இருக்கும்படி, எப்படி அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடுகளின் பின்னே கடந்த உன்னை ஆடு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, பூமியில் இருக்கிற பெரியோர்களில் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன்.
நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தலத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் ஆலயமாலும் அதாவது அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட இட்ட நாள் முதல் நடந்தது போலவும் நியாயக்கேட்டின் மக்களை இனி சிறுமைப்படாமலும் இருக்கவும் அவர்களை நாடினேன். உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். இப்பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். என் பாதை உனக்கு அறிவிக்கிறேன் என்பதை நான் உனக்கு அறிவிக்கிறேன். என் பாதை இல்லை என்பதை. நீ உன் பிதாக்களிடத்திலே போய் உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின் உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எழுப்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைக்கப்படுத்துவேன். அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணினது போல் அவனை விட்டு விலக பண்ணாமல் அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அவனுடைய ராஜசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல் என்றான். நாத்தானும் போய் சொல்லிட்டார். இப்போ நம்ம என்ன படித்தோம்? நான் உனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்றார். அவனுடைய ராஜசனம் என்னைக்கு நிலைச்சிருக்கும் சொல்றார். ஆனால் அவர் இப்போ யாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் இது சாலமோன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாலமோனை பொறுத்த வரைக்கும் இது தீர்க்க தரிசனம் தான். ஆனால் நமக்கு இது வரலாறாக மாறிடுச்சு. இப்போ சாலமோன் பண்ண காரியம் சரியா? அவர் ஒரு ஆலயத்தை கட்டுறார். இந்த இடத்துல என்ன சொல்கிறார் தேவன்? கட்டாத, நான் உனக்கு கட்டினேன். என் சனம் எங்கே இருக்கோ அவன் வீடு தான் எனக்கு ஆலயம், அவன் கூடாரம் தான் நான் வசிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறார். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது சாலமோன் பண்ணு தப்புன்னு சொல்ல முடியல, சரின்னு சொல்ல முடியல. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் அருங்குறி, அஞ்சனம். இது அவங்க அருங்குறியாக தான் பார்த்தாங்க. நட்டான்னு சொல்லும்போது இது அருங்குறி, என்ன செய்ய முடியும்? சரி, ஆலயம் கட்டலாம் அப்படின்னு அவர் கட்டுறாரு. ஆனால் அந்த ஆலயத்தை தேவன் ஏற்றுக்கிட்டாருன்னா எப்போவுமே இல்லை. அந்த ஆலயத்தை என்னைக்கு கட்டினாரோ அன்னைக்கே தேவனுக்கும் ஜனங்களுக்கும் பகை மூண்டது. இது இயேசு சொல்லுவார், அந்த ஆலயம் எப்படி இடிந்து போகும், அந்த ஆலயம் எப்படி இடிஞ்சு போகும் அப்படிங்கிறத இயேசு சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா, இந்த நீங்கள் பார்க்குற இந்த ஆலயம் ஒரு கல் மீது கல் இல்லாதபடி இடித்து போடும் காலம் வரும்னு சொல்லுவார். அப்புறம் அவர் தனித்து இருக்கும்போது அவர்கிட்ட சீடர்கள் கேட்டுற மாதிரி இருக்குது, இது எப்போ சம்பவிக்கும்னு. அந்த ஆலயத்தை இடிக்கப்படக்கூடிய சம்பவங்களை அவர் சொன்னதை இப்போ எப்படி திரும்ப திருத்தி விட்றாங்க பார்த்தியா? கர்த்தரின் கடைசி நாள் வரப்போகுது, யுத்தங்களை பார்ப்பீங்கன்னு சொல்கிறார். வகுத்தால போகும், கால்ரா வரும், கொள்ள நோய் வரும். கிறிஸ்துவின் வருகையாலே ஆலயங்கள் இடிக்கப்படும் தான் அந்த வசனம் சொல்லுது. நல்லா படித்து பாருங்கள். இந்த ஆலயம் எப்போது இடிக்கப்படுங்கிறது தான் எப்போது சம்பவிக்கப்படும்னு கேட்குறாரு. இந்த ஆலயம் இடிக்கப்படும் சொல்லுவார். அதை சீடர்கள் தனியாக கேட்பாங்க, அது எப்போ நடக்கும் அப்படின்னு. அதுக்கு தான் ஒரு அடையாளம் சொல்லுவார், என்னுடைய வருகையிலேயே இதெல்லாம் இடிஞ்சு போயிடும், ஒன்று கூட இருக்காது. இப்போ நான் கேட்குறேன், இப்போ நமக்கெல்லாம் அது வரலாறு தான். தீர்க்க தரிசனம்லாம் ஒன்றுமே நமக்கு கிடையாது. எல்லாத்தையுமே அவர் சொல்லிட்டு போயிட்டார் தீர்க்க தரிசனம். அப்படிங்கும்போது சாலமோன் யாராக இருந்தார்? சாலமோன் யாரோட இடத்தை எடுத்துக்கப்பட்டார்? இயேசுவோட இடத்த சாலமோன் அப்போவே அடுத்த பிள்ளையே எடுத்துக்க பார்க்குறான். அப்போ தாவீது உயிரோடு தான் இருக்கான். ஆனால் தாவீதுகிட்ட என்ன சொல்கிறாரு? நீ செத்து உன்னுடைய மூதாதையர்களுடைய நித்திரை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வம்சத்திலிருந்து ஒருத்தனை எடுப்பேங்கும் போது அவரே சேர்ந்து இதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கார். இந்த ஆலயத்துக்கு தாவீது அடிக்கல் நாட்டினதாக எழுதப்பட்டிருக்கு. அடுத்தது இன்னொரு தவறு என்னன்னு கேளுங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பவுல், அப்போஸ்தலர் பவுல், அவர் என்ன தப்பு பண்ணுறாருன்னு பாருங்கள். இதுன்னு தீர்க்க தரிசனம் தான். அப்போஸ்தலர் பவுலை பொறுத்த வரைக்கும் தீர்க்க தரிசனம் தான்.
என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாது இருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியது இல்லை. முதலாம் உடன்படிக்கை, தேவன் முதலாம் பண்ணிக்கிட்ட உடன்படிக்கை பிழையாக இருக்குமாறு இரண்டாவது உடன்படிக்கைக்கு இடம் தேவையில்லை. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது அப்படின்னு இதெல்லாம் ஆரம்பிக்கிறார். இப்போ ஆரம்பித்த ஒரு புதிய உடன்படிக்கைன்னு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீதிப்பிரமாண அனுசரிப்பு இல்லை புதிய உடன்படிக்கை, விசுவாச பிரமாணம் தான் புதிய உடன்படிக்கைன்னு சொல்கிறார். தேவன் அப்படியா சொன்னார். இப்போ இதுக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, செங்கடலை ரெண்டாக பிளந்து அதில் போக சொன்னார்ல, அதை அவங்க விசுவசித்தாங்கல்ல அப்படின்னு. விசுவசித்து தான் அப்புறம் பிளந்துச்சா, இல்லை பிளந்ததை பார்த்துட்டு போனாங்களா? செங்கடல் ரெண்டாக பிளந்ததை கண்ணில் பார்த்துட்டு தான் போகிறான், விசுவசித்தானா? எதை விசுவசிக்க முடியும் சொல்லுங்கள்? எதை அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாரு, விசுவாசம்தான் அவங்களை காப்பாற்றும். அப்படி எதை விசுவசிக்கிறது அதான் எனக்கு தெரியல. தேவன் நல்லவர், விசுவாசிங்கள். அதான் சொல்கிறாரு, நான் தேவனுடைய மகிமைப்படும்படியாக பொய் சொன்னால் அதனால் ஒன்றும் குற்றம் இல்லை. நான் பொய்யான வார்த்தையை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும் போது அதில் குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு பொய் தானே சொல்லணும். அவர் இன்னொன்று சொல்கிறார், தேவன் நல்லவர். காமெடியாக இருக்குல்ல? தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நான் பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தேவன் நல்லவர், அவர் வல்லவராக இருக்கிறார். எப்படி கரைச்சலா இது? என்னுடைய பொய்யானது தேவனை மகிமைப்படுத்தும்னா நான் பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? தேவன் நல்லவர், வல்லவராக இருக்கு. அப்போ பொய்யா? புரியலையே ஒரு போதனை இதில். இப்போ இவர் சொல்கிறாரு, ஜப்சத்துக்குள்ளே போவோம், அதை அப்புறம் பார்ப்போம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் புதிய உடன்படிக்கை கொடுக்குறேன்னு சொன்னது உண்மை, அது இல்லைன்னு சொல்லலை. அது சமூக உடன்படிக்கை. இது இஸ்ரவேலும் யூதாவும் வெவ்வேறு சமூகமாக பிரிஞ்சுதாங்க. ஒரே ஜனம் ரெண்டு சமூகமாக பிரிஞ்சுது. அப்போ சமூக உடன்படிக்கை தூக்குறேன்னு சொல்கிறாரு. வரலாறு. நான் தீர்க்க தரிசனத்தை பற்றி நான் பேசலை இவரை மாதிரி. அதுக்கப்புறம் இயேசு என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு நான் குமாரனுக்கான உடன்படிக்கையை கொடுக்குறேன். அதாவது எல்லோரும் கிறிஸ்துவான உடன்படிக்கை, அதான் சகோதர உடன்படிக்கை. அந்த சகோதர உடன்படிக்கையை அப்போஸ்தலர் பவுலுக்கு தெரியுமா தெரியாதா? சகோதர உடன்படிக்கை அப்படின்னா என்ன? அவர் என்ன சொல்கிறாரு, இரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது மாமிச இச்சையினாலே இல்லாமல் தேவனுடைய வார்த்தையினாலே பிறந்தவர்கள். யார்? இந்த புதிய உடன்படிக்கையில் சகோதரத்துவம் அடைகிறாங்கல்ல, அவங்க யுத்தத்தினாலாவது, அதாவது ரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது. ஒரு மனுஷனோட மண்டையில் இருக்க அறிவுனாலேயோ இல்லை. ஒரு கணவனும் மனைவியும் ஒரு குழந்தையை எடுத்துக்கும் போதே அது மேசியாவாக பிறக்க போகிறது கிடையாது. அது தேவனுடைய வார்த்தையினாலே பிறந்ததுன்னு சொல்கிறார். அப்படின்னா உயர்ஜாதி ரத்தத்தினால ஒருத்தன் மேசியாவை கொடுக்க முடியாது. ஒருத்தன் மண்டையில் ஒரு அறிவுனால மேசி அந்த பூமிக்கு வரப்போகிறதில்லை. மேசியாவை ஒருத்தன் மாற முடியாது. அதே ஒரு புருஷன் கொண்டாட்டி நான் ஒரு மேசியாவை பெற்றுக்கிறேன்னு சொல்லி ஒரு மேசியாவை பெற்றுக்க முடியாது. சாட்சி இருக்குது, சாட்சி. ஆனால் தேவனுடைய வார்த்தையாலேயே அவங்க மேசியாவை பிறகுறாங்க. இதனால அவங்க சகோதரராக இருக்காங்க. இன்னொரு ஆதாரம், அவர் ராயப்பரை பார்க்குறார், பீட்டர்னு சொல்லக்கூடிய ராயப்பரை பார்க்குறார். அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு, நீ மீன் பிடிக்கிறவனாக இராமல் உன்னை மனிதனை பிடிக்கிறவனாக்குகிறேன். மனிதனை பிடிக்கிறவர் யார்? மேசியா தானே மனிதரை பிடிக்க வந்தார். இந்த பூமிக்கு நிறைய விஷயங்கள் வந்தது, அதுக்குன்னு ஒரு காரியம் இருந்துச்சு. ஆனால் மேசியா மட்டும்தான் மனிதர்களை பிடிக்க வந்தாருன்னு இருக்கணும். அப்போ ராயப்புறம் என்னவா மாற்றுன்னு கூட்டி போகிறார், மேசியாவை மாற்றுறாரு. இவங்கெல்லாம் அது தெரியாமல் தான் போய் என்னை அப்போஸ்தலர்கள்னு அவங்க சொல்லிக்கிறாங்களா? அப்போஸ்தலர் யார்? அப்போலோ ஊழியக்காரன் தான் அப்போஸ்தலர். அப்போலோவினுடைய ஜனம் அப்போஸ்தலர்கள். புரியுதுங்களா? இப்போ கிறிஸ்தவருடைய கிறிஸ்டியானிட்டி அப்படின்னா கிறிஸ்துவ ஜனங்கள்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அப்போலோவினுடைய ஜனங்களுக்கு அப்போஸ்தலர். இப்போ இவங்க எப்படி மாறினாங்க? அவர் யூதாஸ்ட ஒரு வார்த்தை கேட்பார், நீ பிறவாமல் இருந்தால் உனக்கு நலமாக இருக்கும். எதுக்கு கேட்டார்?
இதுக்காக நீ தேவனுடைய வார்த்தைக்குள்ளே பிறந்து என் கூட சுற்றினன்னு கேட்குறாரு. இந்த பிறப்புக்கு நம்ம என்ன பண்ணுவோம், யூதாஸ் ஒரு வேளை பிறக்காமல் இருந்திருந்தால் நல்லா தான் இருந்திருக்குமா அப்படி சொல்லலை. ஏன்னா யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு இயேசுக்கு தெரியும். அவர் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, இதுக்காக தேவனுடைய வார்த்தையில் பிறந்த முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறீடா, முத்தத்தில் காட்டி கொடுக்குற நீ, இதனால கடைசி நாள் வரைக்கும் இதுதான் கேவலம் அவன் செஞ்சது. முத்தம் கொடுத்துருக்கக்கூடாது, போய் கண்ணை கூட குத்திருக்கலாம், இல்லை இவர் தான் தேவனுடைய குமாரன் குத்தி கூட காட்டியிருக்கலாம் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தவறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாலமோன் பண்ண தவறு 1300 வருஷம் இயேசு வர்ற வரைக்குமே அந்த தவறை யாருமே தடுக்க முடியல. அந்த தேவாலயம் தான், அதான் சொல்கிறாரு, வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். அந்த கப்பர்நகூம் என்னன்னு பேர் தெரியுமா? கப்பர்நகூமுக்கு தேவாலயத்தின் நகரமாக இருந்துச்சான். அதான் வான பரியந்தம் உயர்ந்த அந்த கட்டடங்கள் பாதாளத்தை தலைகள் தான் குத்தப்படும்னு சொல்கிறார். வானப்பரியந்தம் உயர்த்தப்பட்ட கற்பனவுமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ அப்போஸ்தலர் பவுல் ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா வேணும்னு செஞ்சாரோ காசுக்கு செஞ்சாரோ அது வேறு விஷயம். அவற்றையும் ஒரு சின்ன நியாயம் இருக்குது. அவர் எங்கேயுமே ஜபாலயமோ தேவாலயமோ கட்ட சொல்லலை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது அப்பயே கிடையாது. ஆனால் ரோமானியர்கள் அதை செஞ்சாங்க, இவர் அதை சொல்லலை. ஒரு வேளை சொல்லியிருக்கலாம், அதை எழுதாமல் கூட இருக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லாதவங்களுக்கு தான் நம்ம காணிக்க கொடுக்குறோம். கட்டணம் இவ்வளோ வலுவாக இருக்குன்னா எத்தனை இல்லாதவன் பட்னியாக போட்டு செத்துருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா ஜபாலயம்னு கட்டுறான், அப்புறம் ஜபக்கூடம், அது பார்த்தீங்கன்னா பைபிளில் இருக்க பேரெல்லாம் கூட தாண்டிடுச்சு அந்த ஜபக்கூடங்களுக்கு பேர். அப்போ உலகம் முழுவதும் இருக்கிற ஏழையும் தரித்திரியனும் அதோட அது வலுவாக நிற்கிது. அவனுக்கு வலுவாக சேர்க்கறதுக்கு தான் அவனுக்கு பசியாற்ற கொடுத்த காசு தான் அந்த பில்டிங். எனக்கு கட்டடம் கட்ட காசு கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுப்போம்மா. ஏழை பேரை சொல்லி முதன்னு கொடுங்கண்ணா, அப்புறம் தான் கட்டடம் கட்டுற காசு கூட அதை கொடுக்குன்னு பில்டிங்கை ஸ்ட்ராங்காக கட்டிட்டு அவன் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கான் நிழலில். யாரும் இந்த சாமியார் இந்த பாஸ்டர்கள்லாம் அவன் அதுக்கா? இப்போ தேவனுக்கு தெரியாதா? தேவனுக்கு மோசைக்கெல்லாம் தெரியாது. இப்போ இருக்க சாமியார்கள் தான் அறிவாளிங்க. சாமியாருக்கு அறிவாளி, பாஸ்டர்லாம் பெரிய அறிவாளி. அவன் கட்டடம் கட்டுன்னு காசு கொடுத்தோம். இந்த எங்கே வேதத்தில் காணாம். இதில் வேதங்கிறது நீங்கள் எதை நினச்சிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. வேதங்கிறது நீதி பிரமாணம் தான். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதை இன்னொரு சப்ஜெக்டில் பேசுவோம். நீதி பிரமாணம் வேதமாக இருக்குது. அந்த வேதம் சொல்லுது தேவனுக்கு ஆலய வழிபாடு ஆகாது. இன்னொரு இடத்துல சொல்லுவார், நீங்கள் கல்லறையை கட்டி வெள்ளை அடிக்கிறீங்க. கல்லறைனா நம்ம என்ன பிரேத குழியை நினச்சிக்கிட்டு இருக்கோம். கல்லறையை கட்டி வெள்ளை அடிக்கிற, அது வெள்ளை அடிக்கணும்னா ஒன்றுக்குமே ஆகாது. அது எப்படா உன்னை ரசிக்கும்னு கேட்குறாரு. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதுக்குன்னு தேவனை ஜெபிக்கக்கூடாது. ஆனால் அப்புறம் இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றுமே இல்லைன்னா அங்கே ஓடணும், இங்கே ஓடணும், கால் கடுக்கணுமா? தேவன் வருத்தப்பட்டு பாரந்து மக்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். எப்படி? நான் உங்கள் இளைப்பாறுதல் தருகிறேன். தேடி தேடி அலையாதீங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். என் நுகத்தை உங்கள் மீது வைக்கிறேன், அது சுமக்க இலகுவாக இருக்கும். அதான் தேவன்கிட்ட நுகத்தடி இல்லாமல் இல்லை, இவ்வளோ கேவலமான நுகத்தடி இல்லை அப்படின்றது தான் விஷயம். இவ்வளோ அதாவது வலுவா ஒருத்தனை வளரவே விடாமல் அந்த ஏழைக்கு மாதம் செஞ்சுருங்க, வாரம் செஞ்சுருங்க. ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா திருச்சபை உருவானப்போ மாதம் 25 தான் வழிபாடுன்றதாக சொல்லப்படுது. இப்போ பார்த்தா டெய்லி 3 வழிபாடு கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பூராமே நாம் தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது தேவனுக்கு எங்கே இப்போ கணக்கு கொடுக்க போகிறோம்? உன்னுடைய வழிபாட்டுக்கு செலவுக்கு தான் நான் காசு கொடுத்தேனாரா? அப்போ பிச்சைக்காரங்களுக்கு நீங்கள் கொடுக்கவே இல்லையா? நீ பிச்சைக்காரனை கண்ணிலே பார்க்கலையா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் செய்ய வேண்டியதான் நம்ம இங்கே செய்கிறோன்னு சொல்கிறோம். அதுலேயுமே நேர்மை இல்லாமல் இருக்கும். சாத்தானுடைய ராஜ்யத்தில் தானம் பண்ண சாத்தானுக்கே பசினாலும் கொடுன்னு தான் எழுதியிருக்கு வேதம். அதான் வேதம். சாத்தானே பத்னியாக உருண்டுட்டு கிடந்தால் சாப்பிடு, தின்னு தோலை அப்படின்னு கொடுக்கலாம். ஏன்னா அதை படைச்சது நான் தான் கொடு அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா தேவனை மிஞ்சின சக்தி யாருக்குமே கிடையாது. மறைக்கப்படாத எந்த ரகசியமும் கிடையாது, வெளியாக்கப்படாத எந்த மறைப்பொருளும் கிடையாது. வேதத்தை நல்லா படிப்போம், நிறைய தெரிஞ்சுக்குவோம். என்றைக்குமே சொல்கிறேன், தேவாலயம் நேற்று பார்த்துருப்போம், அது வெற்றிடமாக இருக்கும், இன்றைக்கி கட்டடமாக இருக்குது, நாளைக்கு இடிஞ்சு தான் கிடக்கும். இது மாதிரி எத்தனையோ தேவாலயம் உலகத்தில் நிற்கிது. பெரிய பெரிய தேவாலயம்லாம் பேய் மண்டபம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அதில் சாமி இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி பேய் மண்டபமாக நிறைய தேவாலயங்கள் நிற்கிது.
அதனால் தேவாலயத்தை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. உங்களுடைய இதயத்தில் அவருக்கு இடம் இருந்தால் பெரிய ஆலயம். அதான் சொல்கிறேன்ல, உடன்படிக்கையில் சாலமோன் என்ன பண்ணுறாரு, தேவனுக்கு ஆலயம் எது? இயேசு தான் தேவனுடைய ஆலயம். அவற்றிலிருந்து சகலரும் அந்த ஆலயத்துக்குள்ளே போய் தங்கிக்கலாம். கிறிஸ்து தான் ஆலயம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இவர் ஒரு கருங்கல் கட்டடத்தை கட்டிட்டு இன்ன வரைக்கும் அந்த கட்டடம் ஒன்றுக்காகாமல் கிடக்கு. எப்படி பேய் மண்டபமாக சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்துக்குலாம் தனியாக ஒரு ஆள் போயிட்டு வெளியே வர முடியாது இப்போலாம். அதே மாதிரி அவரோட அதான் சாலமோன் கெட்டவர் அப்படின்னு நான் சொல்லலை. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சாலமோன் பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் பண்ண ஒரு தப்பு இருக்குது. தசம பாகம் விஷயத்தில் 200க்கு 2 பங்கு தான் தேவன் கொடுத்தாரு. இவர் அந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா 10க்கு 1 தசம பாகம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது அவர் மகன்கிட்ட போய் எல்லாம் அவங்க அப்பா இப்படி ஏற்றி வச்சான், நீயாவது கொரடானா அவன் சொன்னானா, எங்கள் அப்பனோட இடுப்பை விட என் கட்டவருக்கு பெருசாக இருக்குன்னு சொன்னானா இந்த விஷயத்தில். அதனால தான் சாலமோனோட ஆட்சியும் இஸ்ரவேலும் முடிஞ்சு போச்சு. தசம பாக கோளாறு. சரி பார்ப்போம். தேவாலய விஷயத்தில் சூதானமாக இருங்க. ஏன்னா தேவாலயம் இங்கே உன்னைக்கு உங்களை மீட்காது. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாளைக்கு அது குப்பையாக போகுது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் உங்கள் இதயம், அதை தூய்மையாக வச்சுருங்க. கண்டிப்பாக வேசித்தனம் ஒழுக்க போகக்கூடாது. வேசித்தனம் நான் சொல்ல தெரியுதா? தேவாலயத்துக்கு போகிறது கூட வேசித்தனம்னு தான் இந்த பைபிளில் சொல்லுது. வணக்கம்.